என் ஓட்டுநர் சேவையமைத்து. என் பேர் முகமது சலீம். நான் மாயார் தடுத்துள்ள வடாரில் இருக்கேன். வடார என் ஊர் சொந்த ஊர். நான் குவைத்தில் வீட்டில் தபாக்க வேலை செய்கிறேன். 2 வருஷம் சென்று ஜனவரி மாதம் ஊருக்கு போயிருந்தேன். போயிட்டு ஏப்ரல் மாதம் திரும்பி வந்தேன். ஏப்ரல் மாதம் வரும்போது என்னென்னா, அங்கே சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க. இந்தமாரி அவங்க ஹஸ்பண்டுக்கு ஊருக்கு இந்த குவைத்துக்கு வந்ததாகவும் இந்தமாரி ஜாமான் ஓவர் லக்கேஜாக இருக்குன்னு என்ட்ரு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி என்ட்ரு கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வாங்கல. 2வது இது வெறும் மசாலா ஜாமான் தான் தம்பி இருக்குது, சத்து வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. மசாலா ஜாமான் திங்கிற மட்டம் இருக்கணும். ஆனால் அதை பிரித்து பார்த்து சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தான் வாங்கினேன். அதை எடுத்துகிட்டு இங்கே குவைத்துக்கு வந்தாக்கா, குவைத்தில் சுங்கத்திரி அதிகாரி அதை செக் பண்ணாக்கா அது ஃபுல்லாக ட்ரக்ஸ் இருக்குது. அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், சொன்னாலும் யாரும் நம்பலை. அப்புறமா கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போயிருந்தாங்க. கோர்ட்டில் போய் என்னோடய தரப்பு நியாயத்தை சொன்னோன்னு கோர்ட்டு மூலிமா எனக்கு ஜாமீன் கொடுத்தாங்க. ஜாமீன் கொடுத்தா 200 தினார் பணம் கட்டி வெளியே வந்தேன். வெளியே வந்தால் கேஸ்லாம் முடிஞ்சு சின்னதாக இப்போ ஊருக்கு போக முடியாது அப்படிங்கிற நிலைமை அதில் இருக்குது. பாஸ்போர்ட் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. என் கப்பல்கிட்ட போய்கிட்ட கப்பல் எனக்கு உதவி செய்ய மாட்டோம். இதை வக்கீலை வச்சு தான் வாதாடணுமா. வக்கீலை வச்சு வாதாடணும்னா 2250 தினார் ஆகும். வக்கீலை வச்சு வாதாடினா ஊருக்கு போயிடலாம். என்கிட்ட 2250 மாதிரி பணம் இல்லை. எனக்கு இந்த ஓட்டுநர் சங்கத்து மூலிமா ஏதாச்சும் எனக்கு உதவி செய்யுங்க. நல்லா பொதுமான இருப்பான். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை யாரையும் மறக்க மாட்டேன். எதுவும் என்னை காப்பாற்றுங்க. இல்லைனா 20 வருஷம் 15 வருஷம் தண்டனைங்கிறாங்க. இதையும் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். எல்லாம் அறிய சொல்கிறேன். மேலே நான் எல்லாம் சொன்னது எல்லாமே உண்மை. சத்தியமாக இறைவன் சத்தியமாக நான் சொன்னது எல்லாமே உண்மை. இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. என்னை காப்பாற்றுங்க. உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க எனக்கு.